தமிழ் பாடி இறந்தவர்களை எழுப்பி இருக்கிறதாக தேவாரம் சொல்லுகிறது. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறார். அவர் ஒரு திருமடத்தில் திருமாளிகையில் தங்கி இருக்கும் பொழுது அங்கிருந்த அமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இருக்கிற அந்த மாளிகைக்கு தீ வைக்கிறாங்க. அவர் உள்ளே இருந்து தப்பிச்சு வர முடியாதபடி இந்த மாதிரி தீ வைக்கிறாங்கன்ன உடனேவே அவர் குழந்தையாக தானே இருப்பார் சம்பந்தர், அவரை தூக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு கோபம் வருது. பொதுவாக இறை அடியார்களுக்கு கோபம் வராது. கோபம் வரக்கூடிய செயல்களை செய்தால் அவர்கள் பொறுக்க மாட்டார்கள். அவர்கள் பொறுத்தாலும் கடவுள் பொறுக்க மாட்டார். என்ன சொல்கிறார்? செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராமமணர் கொழுவும் சூடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இந்த மாதிரி ஓசப்படாமல் வந்து எனக்கு வச்ச தீ, அந்த தீயின் வெப்பம் போய் பாண்டிய மன்னனை தாக்கட்டும் அப்படின்னு பாடிறார். பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு உடனே அந்த தமிழ் பாட்டின் தன்மையினால் உடனே அரசனுக்கு வெப்பு நோய் வருது. வெப்பு நோய்னா இப்போ நீங்கள் 104 வந்து ஹை ஃபீவர்னு சொல்கிறோமே, அதெல்லாம் தாண்டி கொதிக்குது உடம்பு, ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு நிலை குலைந்து போகும்பொழுது எனக்கு ஏதானு செய்யுங்களேன்னு தவிக்கிறான். என்னடா காரணம்னா, அரசன் சொல்லி தான் நடந்திருக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. இல்லை என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு பூரா தகிக்குது அப்படின்ன பொழுது அந்த பாண்டி மாதேவி ஓடி வந்து, சுவாமி அவரை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பு நோயை தீர்த்ததாக சொல்லுவார். அப்போ என்ன சொன்னார்? செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பத்த வைக்கிற தீ பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு பாடின உடனே அங்கே போய் குபீர்னு உடம்பு பூரா எரிஞ்சது இல்லை. அதுபோல தான் அந்த அறம் வைத்து பாடுதலோ அல்லது தமிழில் திட்டினாலோ அது பலிக்கும்.